ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் அன்எக்ஸ்பெக்டடா ஏகே 64வது திரைப்படம் குறித்த ரொம்பவே முக்கியமான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஸோ தற்பொழுது எந்த மாதிரியான வேலைகள் நடந்துட்டு இருக்குது அப்படின்றக்கான அப்டேட்டும், அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இதை பற்றி வீடியோ கிளிப்பை நம்ம டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஏகே 64வது திரைப்படத்தை யார் இயக்குனா நல்லா இருக்கும் அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் ஏகே சார் நடிப்பில் வெளியான எந்த திரைப்படம் உங்களுக்கு பிடித்த திரைப்படம் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, குட் பை டக்லி திரைப்படத்திற்கு பிறகு ஏகே 64வது திரைப்படத்தில் நடிக்க போறாங்க. இந்த ஒரு திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் இறுதி அல்லது நவம்பர் முதல் வாரத்துல ஷூட்டிங் தொடங்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தற்பொழுது ஏகே அவர்கள் சற்று முன் பிரஸ் மீட்ல வந்து பாத்தீங்கன்னா இதற்கான அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். அதாவது ஏகே 64வது திரைப்படத்தோட கதை தயாராகி வருகிறது அப்படின்றதையும், விரைவில் இது குறித்த அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் அடுத்த கார் பந்தயத்தில் இந்திய சினிமாவை ப்ரமோட் செய்ய உள்ளதாகவும், அதற்காக தனது காரில் இந்திய சினிமாவின் லோகோவை பதிவிட்டுள்ளதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது தற்பொழுதுதான் ஏகே 64வது திரைப்படத்தோட கதை வந்து தயாரிக்க வருவதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து வரப்போகுது. நம்ம சொன்னது மாதிரி அக்டோபர் இறுதி அல்லது நவம்பர் முதல் வாரத்தில் ஷூட்டிங் ஆரம்பிக்கப்படுறது உறுதியாக இருக்குது. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து வரப்போகுது. ஸோ நீங்கள் படத்துக்கு எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறீங்க, எந்த மாதிரியான ஒரு கதைக்களமாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றக்கான உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.